வெல்கம் கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் புது புது காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரியஸில் இன்னைக்கு ஒரு சூப்பரான காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபைனல் இயர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர்சி ஸ்மார்ட் இன்டர்வியூ ஷெட்யூலர். இந்த ப்ராஜெக்ட் நம்ம தியரிட்டிக்கலாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிகலாக போகும்போது எந்த ஒரு டவுட்டும் வராது. ஸோ இதோட அப்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்வியூ ஷெட்யூலர். இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எதனால டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP, CSS, MySQL இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வச்சு உங்களுக்கு டிஜிட்டலைஸா மேனுவல் ஒர்க்கை ஆட்டோமேஷன் மூலமா கொண்டு போயிருப்பாங்க. இந்த சிஸ்டம்னால உங்களால ஒரு கேண்டிடேட்ஸை ஹையர் பண்ணி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்கோர் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு கம்பெனியோட மெயின் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்றது தான். நல்ல கேண்டிடேட் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நல்லாவே சீக்கிரமா கொடுத்தாங்க. ஸோ அப்படியே ஒரு ப்ராசஸ் நம்ம இங்கே டிஜிட்டலைஸா மாத்திருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட்ல இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல முழுக்க உங்களோட மேனுவல் எஃபர்ட்டை குறைக்கிறதுக்காக நம்மளோட ப்ராஜெக்ட்ல நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் PHP சர்வரில் ரன் ஆகிறதுனால யூசருக்கு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ல அட்மின் மாடியூல் இருக்கிறதுனால இந்த அட்மின் மாடியூல் தான் ஓவரால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண போறாரு. ஒரு கேண்டிடேட்டுக்கு ஸ்கோர் அசைன் பண்ணுறதா இருக்கட்டும், கேண்டிடேட்டுக்கு கொஸ்டின் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஆட்டோமேஷனான ஒர்க்கையும் அட்மின் தான் ஹேண்டில் பண்ண போறேன். நம்ம ப்ராஜெக்டோட எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படியே உங்களுக்கு மேனுவலாக நடக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராஜெக்டும் சரி, தென் இதுக்கு இந்த சிஸ்டம் இல்லாத போது நடந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, 1-to-1 கைண்ட் பண்ணி தென் அந்த 1-to-1 கைண்ட் பண்ணி அந்த ஒரு ரெக்வஸ்டையோ இல்லை அந்த ஒரு ப்ராசஸையோ எல்லாமே பேப்பர் ஒர்க்காக இருக்கும். அந்த பேப்பர் ஒர்க் HR என்ன பண்ணுவாங்க, அட்மின் கிட்ட கொண்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். அதுவே ஒரு அப்ளிகேஷன் லெவலில் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ல 1-4 மாடியூல் இருக்கும். HR மாடியூல் இருக்கும், அட்மின் மாடியூல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாடியூல்ஸும் போட்டு ஒரு மாதிரி குழப்பி வச்சிருப்பாங்க. கரெக்டா? இந்த மாதிரி குழப்பி வைக்கிறது மூலமா யூசருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கேண்டிடேட்ஸ் வந்து அட்டென்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கோர் அவங்களுக்கு அட் அ டைம் நீங்க சொல்லலாம். ஃபியூச்சர்ல கூட அவங்க ஸ்கோர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க எந்த ரோலுக்கு செலக்ட் ஆவாங்கன்றதையும் உங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸும் நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம வச்சிருப்போம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மாடியூல்ஸும் அதிகமா இருக்காது. நம்ம ப்ரொபோசல் நம்ம கொண்டு வரதே அதுக்காக தான். ஸோ அதிகமான மாடியூல்ஸ் இதுல இருக்காது. ஓகே, HR இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு அட்மின் மாடியூல் மட்டும் தான் இருக்கும். அந்த அட்மின் மாடியூல் என்ன பண்ணுவாரு, கேண்டிடேட்ஸ் ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டிடேட்டை ஈஸியாக ஆட் பண்ண முடியும், தென் கேண்டிடேட்ஸ்க்கு தேவையான கொஸ்டின்ஸ் அவரால் ஆட் பண்ண முடியும், கேண்டிடேட் என்ன ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்றதை அவரால் ஆட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் போட்டோ வியூ பண்ணி பார்க்கறது கூட அவரால் ஈஸியாக நம்ம ப்ராஜெக்டாக பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூ ஷெட்யூல் கண்டிப்பா எல்லா கம்பெனிக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்கும். கீழே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ப்ராசஸ் புரியும். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண உடனே அட்மின் உள்ள வராது. அட்மின் உள்ள வந்த உடனே கேண்டிடேட் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், கேண்டிடேட்டை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த கேண்டிடேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே அந்த கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ், அதாவது கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை வேலிடேட் பண்ணி அவருக்கு எக்ஸாம் வச்சு அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி அது மேல் இடத்துக்கு அனுப்பி இல்லை அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் நமக்கு யூஸ் இல்லை தெரிஞ்சோடனே அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம ஓரமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் ஃபியூச்சர் யூஸ் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட அட்மின் மாடலுக்கு இருக்கும். தென் ஆட் நியூ கொஸ்டின்ஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக ஒரு யூசர் வராங்க, அந்த யூசர் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வரணும், அந்த ப்ராசஸும் நம்மளால இங்கே வச்சுக்க முடியும். தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா லாக் அவுட். ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவராலாக அட்மின் மாடல்ஸ்க்கான மொத்த ஃபீச்சர்ஸும் நம்ம ஷோ பண்ணிடும். ஸோ இது அப்படியே நம்ம அப்படியே ப்ராக்டிகலாக கொண்டு பார்ப்போம். இதுதான் நம்மளோட லாகின் பேஜ். ஸோ உள்ள வந்தோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெஜிஸ்டர் பேஜ் கேட்கும். தென் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா லாகின் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ சும்மா சிம்பிளாக ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். ஸோ யூசர்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ மெயில் ஐடி பார்த்தோன்னா user@gmail.com. பாஸ்வேர்ட் ஃபஸ்ட் நம்ம 1 2 3 கொடுத்துக்கலாம். நமக்கு அத்தன்டிகேஷன் வேணும்னா நம்ம பாஸ்வேர்ட் கொஞ்சம் செக்யூராக அத்தன்டிகேட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இப்போதைக்கு டெமோ பர்பஸ்ன்றதுனால நம்ம பர்பஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றது மட்டும்தான். ஸோ லாகின் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் சக்ஸஸ் நமக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம இப்போ லாகின் பண்ணணும். ஸோ டேரெக்டாக உங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே லாகின் பேஜ் கொண்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி போட்டுட்டு இங்கே லாகின் பண்ணிட்டு உள்ள போய் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ நான் கொடுத்த யூசர் ஐடி மறுபடியும் நான் கொடுக்குறேன். எஸ், மெயில் ஐடி கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு என்ன போட்டான்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 போட்டணும். ஸோ அதை கொடுத்து உள்ள போனோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஹோம் பேஜில் என்னென்ன கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்கன்றது உங்களுக்கு ஷோ பண்ணிக்கலாம். நீங்கள் தான் அட்மின்ன்றதுனால உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எவ்வளோ ஏஜ் இருக்கு, அவங்க என்ன கான்டாக்ட், உங்களோட கான்டாக்ட் என்ன, தென் அவங்க என்ன ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் உங்களால் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் புதுசாக நீங்கள் ஒரு கேண்டிடேட் ஆட் பண்ண போறீங்கனாலும் உங்களால இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் கேட்குதா, நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு கேண்டிடேட் ஆட் பண்ணுறேன். கேண்டிடேட் ஆட் பண்ணியாச்சு. கேண்டிடேட்டுக்கு மெயில் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலமா லாகின் பண்ணி அவரோட ஸ்கோர் அவரை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம மெயில் ஐடி கரெக்டாக வைக்கிறோம். குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ இதில் என்ன குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு MCA முடிச்சிருக்காருன்ற மாதிரி நம்ம குவாலிஃபிகேஷன் வைக்கலாம்.
ஏஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 23-24 தான் இருக்கும். ஸோ ப்ரொவைடட் கேண்டிடேட்ஸ் நம்பர், ஸோ கேண்டிடேட் நம்பர் கொடுத்தாங்க, ஒரு நம்பர் ஒரு 11 நம்பருக்கு மேலே போட்டுக்கணும், கண்டிப்பாக 12 நம்பர் இருக்கணும். ஓகே, ஸோ நம்பர் வச்சாச்சு. சிட்டி பின்கோட், ஸோ சிட்டி போடலாம். என்ன சிட்டி போடலாம் அப்படின்னா சென்னைன்னு போடலாம். பின்கோடு என்ன போடலாம் பார்த்தீங்கன்னா 600012. ஸோ இந்த மாதிரி நமக்கு பின்கோட் போட்டு ஆட் நியூ கேண்டிடேட் கொடுத்தோம். ஸோ ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னா கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் ஆட் ஆகிட்டேன். ஆட் பண்ண கேண்டிடேட் நம்பர் பார்க்க முடியும்னு கேட்டால் எஸ். நீங்கள் வந்து ஹோம் பேஜ் நீங்கள் கேண்டிடேட் பார்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண கேண்டிடேட்லாம் இங்கே நமக்கு ஷோ ஆகிடும். அப்போ நீங்கள் ஆட் பண்ண கேண்டிடேட்டுக்கு ஏதாவது எக்ஸாம் வைக்கணும்னா அது எப்படி வைப்பீங்க? நீங்கள் வந்து டேக் எக்ஸாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேக் எக்ஸாமில் நீங்கள் எக்ஸாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அது கொஸ்டின் வைக்கீங்க. பிகாஸ் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரோலுக்கும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மாறும். ஸோ அந்த ஒரு கொஸ்டின்ஸை நீங்கள் எங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நியூ கொஸ்டின்ஸ் போயிட்டு கொஸ்டின் ஆட் பண்ணிக்கலாம். என்ன கொஸ்டின் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, வியூ கொஸ்டின்ஸ் பொறுத்து என்ன கொஸ்டின்லாம் இருக்குன்னு பாருங்க. வாட் இஸ் யுவர் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வேண்டாம். வாட் இஸ் யுவர் சிஓ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கலாம். வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட் ஆஃப் மெயில் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசாக இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்றேன். வாட் இஸ் tell about your project, then question add பண்ணிக்கலாம். then அதுக்கப்புறம் இன்னொரு questions, what is your CTC, then what is your வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சேலரி. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம வச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த 3 கொஸ்டின்ஸும் நமக்கு இங்கே காட்டுதான்றதை வியூ பண்ணி பார்க்கணும். எஸ், இங்கே காட்டுதுன்னா கேண்டிடேட்டுக்கும் எக்ஸாம் எழுதும்போது நமக்கு அந்த 3 கொஸ்டின்ஸும் காட்டணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு போயிட்டு கேண்டிடேட்ஸ், ஏதாவது ஒரு கேண்டிடேட்ஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ மனோஜ்குமார் நம்ம ஆட் பண்ணல, அவருக்கு நம்ம எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அவருக்கு இன்டர்வியூ வைக்கணும் அப்படின்னா இந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ் லைனாக அவருக்கு நீங்கள் கேட்டுட்டு வந்து அதுக்கான மார்க்ஸ் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு ஃபோட்டோஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுவாரு. ஸோ அவர் என்னெல்லாம் தெரியுன்றதை சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 87 இந்த மாதிரி நம்ம மார்க் போட்டுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஇஓல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை போய் சொல்லுங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பார். என்னோட சிஓ எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கு ஒரு 56 அந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது, வாட் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயில் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், மெயில் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இங்கே இருக்கு. இன்கேஸ் அது வேணாலும் அந்த கொஸ்டின் இங்கே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க் நீங்கள் போட்டுக்கலாம். டெல் அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். உங்க ப்ராஜெக்ட் நீங்க ஏதாவது எக்ஸிபிங் ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு எங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்கன்னா நீங்க அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் சொல்றதை வச்சு நீங்க அதுக்கான மார்க் போட்டுக்கலாம். பிகாஸ் ப்ராஜெக்ட் சொல்றதை வச்சு தான் கண்டிப்பா மார்க் போட முடியும். வாட் இஸ் யுவர் சிடிசி. ஸோ சிடிசி கண்டிப்பா சொல்லுவாரு. சிடிசி சொன்னாருன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு மார்க் போட்டுக்கோங்க 90. நீங்க அங்க மார்க் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க நீங்க அவங்களோட சிடிசி சொல்றாங்க, சிடிசி நீங்க என்டர் பண்றதா கூட நீங்க என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி நீங்க அந்த டைட்டில் மாத்திட்டு போய்க்கலாம். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சேலரி. ஸோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஸோ சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh. 1 lakhன்றது நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா திஸ் பர்சன் வெல் நாலேஜ் வெல் போட்டு இமிடியேட் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட் நீங்க ஃபைனலாக பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்து நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக. ஸோ எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன சொல்லுது, ரிப்போர்ட் ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ கண்டிப்பாக ரிப்போர்ட்ன்ற இடத்துல தான் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகே, நான் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வரேன். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா வியூ ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. இந்த வியூ ரிப்போர்ட் நான் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் எனக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேவா. ஸோ அவர் என்னென்ன படிச்சிருக்காரு, ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு, எவ்வளோ மார்க் போட்டிருக்கோம், சிடிசி என்ன, எக்ஸ்பெக்டட் சேலரி என்ன, தென் அந்த பர்சன் என்ன நாலேஜ் இருக்காரு. ஸோ அது எல்லாமே நம்ம கமெண்ட் மென்ஷன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல கூட நம்ம கால் பண்ணி நம்ம இமீடியட்டா வர ஹெல்ப் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பேப்பர் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பேப்பர் ஒர்க் எங்கேயா மிஸ் ஆகிறதுக்கோ, ஸோ அது உங்க ஆஃபீஸ்ல அது எதாவது அலட்சியமா வைக்கிறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க டிஜிட்டல் பண்ண போக ஒரு 4 பேருக்கு உண்டான வேலையை இங்க ஒரு ஆளே மேனேஜ் பண்ணிக்க முடியாது.
ப்ளஸ் இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தாலும் நமக்கு பெருசாக இல்லை. ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் அந்த 4-5 ஃபீச்சர்ஸ் நல்லா எஃபிஷியன்ட்டாக ஒர்க் ஆகுது. அதனாலே நம்மளோட ப்ராஜெக்டோட அப்ளிகேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணுது, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீச்சர்ஸ் கமெண்ட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.